மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பிறந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொடர்ந்து திருப்பெரும்புதூர் பகுதியில் விபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. நன்கு அறிந்த மாண்புமிகு அமைச்சர், சில தினங்களுக்கு முன்பு கூட ஒரு பெண்மணி திருப்பெரும்புதூர் அந்த சாலை சந்திப்பில் விபத்தில் ஏற்பட்டு அகால மரணம் அடைந்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பு அங்கே அடிக்கல் நாட்டு விழா நடப்பதாக அழைப்பதை கொடுத்தார்கள். அதை ரத்து செய்து விட்டதாக மீண்டும் துறை அதிகாரிகள் கூறினார்கள். அதே போன்று படப்பையில் இருக்கின்ற மேம்பாலமும் நீண்ட நெடிய காலமாக நிலுவையில் இருக்கிறது. இது ரெண்டுக்கும் ஏதாவது தீர்வு ஏற்படுமா என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த விபத்து குறித்து நம்முடைய காங்கிரஸ் பேரவையுடைய தலைவர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். அது ரத்து செய்யப்பட்டதாக ஒரு தகவல் சொல்கிறார். என்னுடைய கவனத்திற்கு அது வரவில்லை. இவர் இந்த கேள்வியை அது என்னுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு துறை சார்பாக அழைத்து பேசி இந்த விபத்தை குறைக்கணும் என்பதிலே தமிழ்நாட்டு அரசிற்கு முன்னுரிமை அளித்து தான் நாங்கள் அந்த பணிகள் ஈடுபடுகிறோம். இது பிளாக் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, ஹாட் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, இது போன்ற சந்திப்புகளை மேம்படுத்துவதில்லை என்பது அடிப்படையில் இந்த ஆண்டு கூட அது அறிவிப்பு வர இருக்கிறது, எந்தெந்த இடங்கள் என்பது. அதில் இந்த இடத்தையும் நான் அதை சேர்த்துக் கொள்கிறேன். ஒன்று. அடுத்தது, இந்த படப்பை பாலம் என்பது அது உண்மைதான். அது ஏற்கனவே ரோடே ரொம்ப குறுகலான ரோடு, சர்வீஸ் ரோடே போடாத அளவுக்கு ஒரு இடத்துல அந்த மேம்பாலத்தை அமைக்கிறதுக்கு சென்ற அரசாங்கம் முயற்சி செய்திருக்கிறது. ஆனால் நான் வந்த உடனே பார்த்தோட எப்படி இல்லை சர்வீஸ் ரோடு போடுறது, பக்கத்துலாம் பெரிய கடைகள் கண்ணிகள்லாம் இருக்கிறது என்னென்னலாம் கூட யோசித்து பார்த்து அதுக்கு பின்னால் தொடர்ந்து அதற்கு வேண்டிய முயற்சிகளை நான் மேற்கொண்டேன். இன்னும் சொல்ல போனால் அந்த பாலத்தில் அவருடைய தொகுதியாக இருந்தாலும் அது அதிகமாக பயன்படுத்தலே நானும் ஒருவன். ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து வந்தால் காஞ்சிபுரத்துலேருந்து அந்த வழியாக தான் நானே சென்னைக்கு வர வேண்டிய ஒரு நிலை. நான் சென்ற வாரம் கூட வந்தேன். முந்தைய தினம்தான் சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர் பழனிவேலை அழைத்து எப்போ வேலை முடியும், சட்டமன்றம் கூடுகிறது, பதில் சொல்லணும், நம்முடைய காங்கிரஸ் பேரவையினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை விடமாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், இந்த மாதத்துக்குள்ள முடிந்துவிட நினைக்கிறேன், 60 நாளில் அதை முடித்து அது திறப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யும்.